எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, காற்று ராசின்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஆளக்கூடிய கும்பராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் கிரகநிலை அமைப்பால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், குறிப்பாக அடுத்து 12 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன மாதிரி இருக்கோ, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக எந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது நாள் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்கள் உறவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி வந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவானால் ஆளக்கூடிய நபர்னா கும்பராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. அதனால் நிலையற்ற மனநிலை உங்கள்கிட்ட இருக்கும். இருந்தாலும் உங்கள் குடும்பம் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவராக இருப்பீங்க. உங்களிடம் கற்பனையும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்குங்க. மேலும் உங்களுடைய வார்த்தையும் செயல உறுதியாக இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை எப்போ ஏற்பட்டாவது நிறைவேற்ற காமிச்சிடுவீங்க. மேலும் நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசியில் நீங்கள் பிறந்து இருப்பதால் நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வீங்க. எந்த ஒரு அநியாயத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவீங்க. எதையுமே நீங்கள் ஆழமாக சிந்தித்து செயல்படுவீங்க. ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமே இருக்குது. பிறரிடம் நேசமாக நடந்துப்பீங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய உங்களிடம் கருணை உணர்வு அதிகமாக இருக்குது. பேராசை அதிகம் இருக்காதுங்க. பிறருக்கு உதவ எப்போதுமே தயங்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்த்து செயல்படுவீங்க. புத்தகம் வாசிப்பதுன்னே எழுதுவதில் உங்களுக்கு விருப்பம் பார்த்திங்கன்னா எப்போது இருக்கும். மேலும் கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற 12 நாட்களும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இந்த மே மாதத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் முக்கியமான பெயர்ச்சி சந்திக்க இருக்குங்க. இந்த பெயர்ச்சியால் ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் செவ்வாயும் புதன் சூரியனே ஒன்றாக கூட நிலை உருவானுச்சு. அதைத் தொடர்ந்து மாதத்தினுடைய பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதனோ சூரியனோ இணையக்கூடிய சேர்க்கையால் இந்த நேரத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு லக்னத்தை சார்ந்த நபர்களுக்குமே காதல் இனிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுங்க. காதல் பார்த்தீங்கன்னா உறவு கைகூடி வரும். வெளியூர் செல்வது, சுற்றுலா செல்வதுன்னு போன்ற யோக அமைப்புகள் உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது, மொபைல் ஃபோன் வாங்குவது, டிவி, ஃப்ரிட்ஜ் வாங்குவது போன்ற ஆடம்பர யோகம் உண்டு. மொபைலில் அப்டேட் செய்வீங்க. அதே போல் தேவையில்லாத பழக்கங்களும் அடிமையாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேரம் பொறுத்தவரை இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க. கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு காது, மூக்கு, தொண்டை, பல் மருத்துவரினுடைய யோகம் உண்டு. செவ்வாய் பலமாக இருப்பதாலும் ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிவில் சர்வீஸ் படிப்பவங்களுக்கு இந்த நேரம் நிச்சயம் உங்களுக்கான வெற்றி காத்திருக்கு. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு இனி பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை மாற்ற நினைச்சிங்கன்னா நல்ல வாய்ப்பு உண்டுங்க. மேலதிகாரியுடன் பேசும்போது அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. அதே போல் பண வரவு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கும். பழைய கடன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினாலே சேமிப்பு உயரும். குடும்பத்திற்காக சில பெரிய செலவுகள் வரலாம். குடும்பத்தில் இருந்த மனசாபங்கள் இனி குறையும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்குங்க. நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கு. உறவினர்களுடைய ஆதரவு இருக்குது. அதே போல் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது சாதகமான காலங்க. ஆசிரியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. தாயாரின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மீடியா, தொழில், கலைத்துறை, நடன கலைஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் இந்த நேரம் அற்புதமாக இருக்குது. ருத்ராபிஷேகம் செய்து ருத்ரனை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கிடுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா
கும்பராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் விலக என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலான்னு முதல்ல சொல்லியிருந்தோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கும். மேலும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்னென்னா, நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமாளுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை கட்டி போட்டு வழிபடலாம். இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகி வெற்றியாக உண்டாகும். தடை தாமதமும் நீங்குங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜபலன் காத்திருக்குங்க. கும்பராசியை நண்பரை சேர்ந்த நபர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அறிவு திறமை அதிகரிக்கும். சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போதுக்கு முடிவு வரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீங்க. மீன் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. மற்றவங்களுடைய செய்கையால் கோபம் உண்டாகலாம். நிதானமாக இருப்பதும் நல்லது. வழக்குகளில் சாதாரணமான போக்கு உண்டாகும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளும் இனி நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் இந்த நேரத்தில் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வதும் நல்லது. குடும்பத்தில் அமைதி உண்டுங்க. கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தரால்னா கூட வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் இனி நிறைவேறும். கலைத்துறையினருக்கும் பாதுகாப்பு முக்கியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் இந்த நேரத்தில் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரை காத்திருந்த ஒரு சுப காரியம் பார்த்தீங்கன்னா இப்போது நடக்க போகுது. நீங்கள் மனம் விரும்பியபடி திருமண வாழ்க்கை அமைங்க. பரபவ வருடம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் ராசியில் ரகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. மாத தொடக்கத்தின் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. எனவே தொடக்கம் சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்திற்கு குரு வருவதால் மாதத்தின் பிற்பகுதியில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இருந்தாலும் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்களும் உண்டு. மேலும் இந்த நேரம் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செயல்படுத்துவீங்க. இளைய சகோதரத்தின் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயார் தாய் வழி உறவில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டுங்க. ரொம்ப நாளாக வசூலாக இருந்த கடனும் இனி வசூலாக. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உங்கள் பேச்சு இனி எடுபடுங்க. முக்கியஸ்தர்களுடைய பழக்கம் உண்டாகும். பணியிட மாற்றம் உண்டு. சிலருக்கு வேலையை கூட மாற்ற வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்தீங்கன்னா முதலீடுகள் செய்யும்போது மனைவியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தூங்க போகும் முன்னாடி தேவையற்ற வீண் குழப்பங்களை கலைச்சிடுங்க. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப நன்றாக இருக்குது. உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலமாக இருக்குது. பயன்படுத்தி கொள்வது நல்லது. உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கலைத்துறையை பொறுத்தவரை ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய காலகட்டம் இது. தொடர் பணிகளால் கலைப்படைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வாழ்க்கையில் இந்த நேரம் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கும் உற்சாகமான காலகட்டமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்வதும் புத்திசாலித்தனங்க. பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டாலே வீட்டில் நிம்மதி உண்டு. மாணவர்கள் நண்பர்களிடத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க. மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தார் நலனில் அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தூரத்தில் இருந்து வந்த செய்திகளும் உங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை அளிக்கும். அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனையும் தீரும். பெண்களுக்கு உங்களுக்கு காரியங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகுங்க. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு பண வரத்து திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்குங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டுமேனு கவலை இனி குறையும். வியாபாரத்தில் புது யுக்திகள் கையாளுவீங்க.
மேலும் கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு பரிகார முறை என்னென்னா, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாளில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அங்கு சந்தனத்தையும் குங்குமம் கொடுத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு சுப பலன்கள் அதிகம் உண்டாகும். ஏற்படக்கூடிய தடைகளும் படிப்படியாக குறையுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.